இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். புரியுதுங்களா? கொஞ்சம் நீங்க அப்படியே ஏதாவது தூங்க வச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் பேசும்போது நம்ம ஏன் தூங்குறோம் அப்படின்னா, அந்த ஆவி நம்ம கிட்ட வந்துருச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. எப்பவுமே நீங்க ஜபத்துல உட்காரும் போது பலன் வருமா? பலவீனம் படுமா? இந்த 72 மணி நேரத்துல உட்காடுறோம், நம்ம பலவீனம் படுமா பலப்படுமா? ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நான் இங்க 72 மணி நேரத்துல 12 மணி உட்காந்து பலவீனம் ஆயிடுறேன். அப்படியா சொல்ல புரியுங்களா? நீங்க ஒரு ஷாப்பிங்குள்ள போறீங்க, ஒரு பொருள் பார்க்க சந்தோஷம் அடையிறோம். புரியுங்களா? அந்த பொருள் வாங்கலாமா, இந்த பொருள் வாங்கலாமா, அந்த பொருள் போயினே இருக்கிறோம். இல்லைங்க எனக்கு போர் அடிச்சிச்சு, நான் வெளியே போறேன், யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. அது உள்ள 2 ஹவர் சுத்தத்துக்கு 4 ஹவர் சுத்தினா கூட அவங்களுக்கு டைம் போகாது. ஆனால் அதே போலது ஆண்டு சொல்றாரு, நீ வேத வசனத்தை வரும்போது நமக்கு அது மேல பசிதாக இல்லை அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ உங்ககிட்ட பிசாசு வந்துட்டான், மனுஷன் ஆவி. அவன் என்ன பண்ணுவானா, இந்த வசனத்தை கேட்க கூடாதபடிக்கு உங்களை என்ன பண்ணுவான், தடை பண்ணிக்கிட்டே இருப்பான் எப்பவுமே. புரியுதுங்களா? ஏன் தடை பண்ணுகிறானா, வசனம் உனக்குள்ள போயிடுச்சுன்னா நீ ஆண்டவர் போல மாறிடுவ. அது போய் வைராகியம் உள்ளவனா மாறிடுவீங்க. அது போய் நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. புரியுங்களா? இந்த வசனம் குறைவா போகிறதுனாலதான் அதை அறியாம என்ன பண்றாங்க, வசனத்தை பூரணமா அறியாதனாலதான் ஆண்டுக்காக வேலை செய்ய முடியாது. ஊழியெல்லாம் சும்மா போக முடியாது. ஊழியத்துக்கு ஒருத்தருக்குள்ள வாஞ்சியும் வைராக்கியம் இருந்தாதான் போக மாட்டார். அந்த வாஞ்சி வைராகி எது உண்டாக்கி தருது? வசனம் தான் உண்டாக்கி தருது, ஜபம் உண்டாக்கி தருது. புரியுங்களா? நம்ம சொல்றோம், நீங்க என் கூட வாங்க அப்படின்னா 2 மணி நேரம் வாங்க சுவிசேஷம் வர மாட்டாங்க. ஆனா அவங்களுக்குள்ள வாஞ்சி வைராகம் எதுவுமே தேவை வந்துருவாங்க. அல்லேலூயா. ஏன்னா இந்த வசனம் அவங்களே புடமிடுது. வசனம் ஒருவரை பரிசுத்தப்படுத்துது. வசனம் ஒரு மனுஷனை நீதி உள்ள காரியங்களை நிறைவேற்றி தருது. புரியுங்களா? தெளிவு உண்டாக்கி தருது. நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை கரெக்டா நம்ம டார்கெட் பண்ணி கொடுக்கிறோம். அதனாலதான் இந்த வசனத்தை மேல நம்மளுக்கு பசிதாக இருக்கணும். முதல்ல ஒரு யுத்த வீரன் என்ன செய்யணுமா, தேவனுக்கு கீழ்ப்படினா சும்மா கீழ்ப்படி முடியாது. கீழ்ப்படிதலே நம்ம பண்ணோம், டீச்சிங் இருக்குது. கற்றுக்கொண்டாதான் டீச்சிங் பண்ண முடியும், கீழ்ப்படி முடியும். புரியுங்களா? நாங்க ராணுவத்துல போயிருக்கும் போது எது சொன்னாலும் கீழ்ப்படி மாட்டோம். ஆரம்பத்துல எது சொன்னாலும் என்ன பண்ண மாட்டோம், கீழ்ப்படி மாட்டோம். ஏன்னா ரொம்ப ஹார்டா இருக்கும் ஒர்க்கு, ட்ரைனிங் ரொம்ப ஹார்டா இருக்கும், செய்ய முடியாது. புரியுங்களா? ஆனா ட்ரைனிங் கொடுக்க அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸியா மாறிடுச்சு. புரியுங்களா? ஃபர்ஸ்ட் துப்பாக்கி தூக்கத்துக்கு அவ்வளவு வெயிட்டா இருக்கும். SLR ஒரு துப்பாக்கி இருந்தது, செல்ஃப் லோடிங் ஒரு ரைபிள். அது தூக்கினா அவ்வளவு வெயிட்டா இருக்கும். ஆனா அது ட்ரைனிங் கொடுத்து முடிக்கும் போது அது சாதாரண சுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க எடுத்து கையில. ஏன்னா அந்த ரைபிள் பார்க்கறதுக்கு வெயிட்டா இருக்கும். ஆனால் பழகின பிறகு அது என்ன ஆயிடுச்சு, ரொம்ப லகுவா மாறிடுச்சு. அப்ப வேதத்துக்கு கூட நமக்கு ஒரு பழக்கம் தான். அது யோபு சொல்ல 21:22 வாசிக்கலாம். யோபு 21:22. இல்ல 22:20. சொல்ற, நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். இப்ப ஆண்டவரோட நம்ம பழகணும். எப்படி பழகிறது? இந்த வேதம் தான் ஆண்டவர். ஆண்டவர் எங்க பார்க்க முடியும்? வேற எங்கேயாவது இருக்கிறான்னு சொன்னா போய் பார்த்துட்டு வந்துடலாம். புரியுங்களா? அவர் எங்க இருக்கிறான்னா இந்த வேதத்துக்குள்ளதான் உட்கார்ந்து இருக்கிறாரு. புரியுங்களா? அவருடைய முழு சரீரம் எதுக்குள்ளதான் வேதத்துக்குள்ள இருக்குது. புரியுங்களா? அவர் முழு பாடி இது உள்ளதான் இருக்குது. புரியுங்களா? அவர் அறிகிற அறிவு நம்ம இதான் ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை நீங்க எவ்வளவு பெற்று சாப்பிட்றீங்களோ அவருடைய சுபம் அப்படியே வளருது. அப்போ அவரோட நம்ம பழக 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 என்ன உண்டாகுது? சமாதானம் தானே வருது. புரியுங்களா? கூடவே நன்மையும் வந்து கொண்டிருக்கிறது. சமாதானம் என்பது ஆவியின் கனியில ஒரு கனி.
புரியுங்களா? அந்த சமாதானம் எங்க இருக்கணும்? நமக்கு ஆவியில இருக்கணுமா, ஆத்மால இருக்கணுமா, சரீரத்தில் இருக்கணுமா சமாதானம்? சாந்தம் இருக்குது வச்சுக்க, சாந்தம் இது ஆவியில வேணுமா, ஆத்மாவில் வேணுமா, சரீரத்தில் வேணுமா? அந்த அறிவு நமக்கு வரணுன்றார் ஆண்டவர். சாந்தம்னு ஒரு வார்த்தை இருந்தா அது மூணுல எங்காவது ஒரு இடத்துல இருக்குது. புரியுங்களா? அது எங்க இருக்குன்னா நம்முடைய ஆவியில வந்து சாந்தம் இருக்கணும். எங்க இருக்கணும்? ஆவியில. ஆவியிலன்னா நம்ம யாராவது நம்மள பேசுறாங்க கோவப்பட்டு அப்படின்னா உனக்கு சாந்தமா இருந்தா நீ என்ன பண்ற? அமைதியா இருந்தாவே என்ன அர்த்தம்? அவங்க கோவப்படும் போது நீ அமைதியா இருந்தால் நீ சாந்தமா இருக்குன்னு அர்த்தம். அல்லையா? நீ எதிர்க்கிறனா உங்ககிட்ட என்ன இல்லை? ஆவியில சாந்தன்ற குணம் இல்லை, அதனால்தான் எதிர்க்கிறோம். அல்லையா? அப்போ அன்பு எங்க இருக்கணும் அப்படின்னு கேட்டா, அன்பு எங்க இருக்கணும்? நமக்கு நம்ம சரீரத்தில் இருக்கணுமா, ஆத்மால இருக்கணுமா, இல்ல நம்முடைய ஆவியில இருக்கணுமா? அன்பு அன்பு எங்கமா இருக்கணும்? இயேசுக்கு அன்பு எங்க இருந்தது? இயேசு கிறிஸ்து இருந்தது. இயேசு கிறிஸ்துக்கு அன்பு ஆவியில் இருந்ததா, ஆத்மா இருந்ததா, சரீரத்தில் இருந்ததா? பாருங்க, ஆவியில இருந்தா இயேசு கிறிஸ்து வர வேண்டிய அவசியமே கிடையாது. பரலோகத்துல இருந்து அன்பு கூறிட்டு பாரு. புரியுங்களா? ஆத்மால இருந்தால் அங்கதே நம்ம என்ன பண்ணுவோம்? நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரு. பழைய ஏற்பாடுல சொல்ற அன்பை, அவருடைய அன்பு சரீரத்தில் இருந்தனால தான் முழு சரீரத்தை நமக்காக என்ன பண்றாரு? அர்ப்பணிக்கிறாரு. அன்பு சரீரத்தில் தான் வெளிப்படும். புரியுங்களா? அதனால ஆவியின் கனியில 9 என்ன பண்ணுது? ஆவி ஆத்மஸ்தால ஊடுருவி பாயுது. புரியுங்களா? நம்முடைய ஆவின்றது தனி மனுஷன், ஆத்மான்றது தனி மனுஷன், சரீரன்றது தனி மனுஷன். புரியுதுங்களா? இது ஒன்னா செய்யறதுதான் அதுக்கு தான் திருத்தம்ன்றது. திருத்துவ மனிதன். நம்ம யாரு? நமக்குள்ள திருத்துவம் இருக்குது, நமக்குள்ள ஆவி இருக்குது, ஆத்மா இருக்குது, சரீரம் இருக்குது. புரியுங்களா? ஆவி என்ன செய்யணும், ஆத்மா என்ன செய்யணும், சரீரம் என்ன செய்யணும் நமக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட். அல்லேலூயா. ஆவி எப்போதுமே களி கூறணும், சோத்திர பலி சொல்லிக்கினே இருக்கணும். ஆவி ஆத்மா எப்பவுமே கிறிஸ்துவ சிந்தித்துக்கினே இருக்கணும். சரீரம் எப்பவுமே நம்ம உட்காந்து வேதத்தை என்ன பண்ணணும்? படிச்சுக்கினே இருக்கணும். இது சரீர வேலை. 3 வேலையை கொடுத்துறாரு ஆண்டவர். புரியுங்களா? அதனால இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் 3மே பரவராய்த்து சுதந்திரிக்குது ஒரு நாள்ல. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? புரியுங்களா? அப்ப உங்களுடைய வாழ்க்கையில வேதம் மிக அவசியம். அப்ப வேத சத்தியமா இருக்கிறது. பாருங்க, அடுத்த வசனம் வாசிக்கலாம். அது சங்கீதம் 33:4. சங்கீதம் 33:4. பாருங்க, கர்த்தருடைய அவர் வாசிக்கும் 33:4. கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கை எல்லாம் எப்படிதான். அப்ப இயேசு 66 அற்புதம் செய்திருக்கிறார். அதெல்லாம் செய்கையை குறிக்கிறது. புரியுங்களா? 66 அற்புதம். நம்ம ஜெபம் பண்றது, நம்ம 5 ஜெபம் பண்ணிடலாம் அப்படின்னு உட்காந்துருப்போம். இந்த அன்பினாலதான் வருது. அல்லேலூயா. இந்த சரீரத்தை அங்கிருந்து கொண்டு வந்து இங்க உட்கார வைக்கிறோம். அங்கிருந்தே ஜெபம் பண்ணிடலாம் ஐயாக்கு. புரியுங்களா? நான் அங்கிருந்தே ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து இருக்கலாம். அப்ப ஏசு பரலோகத்திலே உட்காந்து என்ன பண்ணிருக்கலாம்? அங்கதான் அன்பை வெளிப்படுத்திருக்கலாம். அன்பு என்பது அவர் சரீரத்தை இறக்கி என்ன பண்றாரு? நமக்காக விட்டு கொடுக்கிறாரு. புரியுங்களா? அன்பு என்பது நம்ம ஒரு இடத்தை விட்டு அந்த இடத்துக்கு போறோம் பாரு, அதான் அன்பு. புரியுங்களா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த வசனத்தை நீ எடுத்து பிராக்டிக்கலா வாசிக்கணும். அப்பதான் சத்தியத்திலே நிலையில இருக்க முடியும். இன்னொரு வசனம் கூட பாருங்க, நீங்க அவர் செயலெல்லாம் சத்தியமா இருக்கிறது. சங்கீதம் 15:2-3. சங்கீதம் 15:2-3.
உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. 1ஆம் வசனம் வாசித்துருங்க. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடக்கணும், நீதியை நடப்பிக்கணும். பாருங்க, உத்தமனாய் நடக்கிறது இருதயத்துல. உத்தமமாய் நடக்கிறது எங்க? இருதயத்துல. நீதியை நடப்பிக்கிறது சரீரத்துல. புரியுங்களா? சத்தியத்தின்படி என்ன பண்ண பேசுகிறவன் ஆவியில. இப்ப ஆவி ஆத்மா சரீரம் எப்படி அதுல கொண்டு வந்து தைக்கிறார் ஆண்டவர். ஒரு வருஷத்துல நமக்கு ஆவிக்கும் வசனம் இருக்குது, ஆத்மாவுக்கு இருக்குது, சரீரம் இருக்குது. அல்லையா? அப்போ ஆவியில சத்தியத்தை பேசணும், உள்ளத்துல உத்தமா இருக்கணும், அப்புறம் சரீரத்துல நீதி இருக்கணும். அல்லையா? நீதி சரீரத்தில் வெளிப்படும், உத்தமம் இருதயத்தில் வெளிப்படும், ஆவியில சத்தியம் வெளிப்படும். அல்லேலூயா. அவன் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியும். இதெல்லாம் உங்களுக்கு கன்ஃபார்மா நீங்க வாசித்து கற்றுக்கொள்ள வேண்டும். புரியுங்களா? வேத வசனம் வந்து புரியுங்களா, எல்லா புத்தகத்துக்கும் அது தெளிவா வாசித்து கேள்விக்கு பதில் எழுதுவாங்க. புரியுங்களா? ஆனா பைபிள்ல இருக்கிற வசனம் அந்த கேள்விக்கு பதில் கொடுக்கறது இல்லை, எல்லாத்தையுமே பதில். அல்லேலூயா. அது ஒரு காரியம் தான் பதில் கொடுக்கும், ஆனா இது எல்லாத்தையுமே பதில் கொடுத்துரும். இந்த உலகத்தினுடைய சரித்திரம், இந்த உலகம் வந்து இப்போது எந்த காலகட்டத்தில் போய் கொண்டு பைபிள்ல கரெக்டாக எழுதி வச்சிருக்கிற ஆண்டு. புரியுங்களா? எப்போ ராஜ்யம் ஆரம்பித்து அந்த ராஜ்யம் எப்போ முடிய போகுதுன்னு அதையும் எழுதி வச்சிருக்கிறார். இயேசு ராஜ்யம் எப்போ வரப்போது குறித்து எழுதி வச்சிருக்கிறார். 1000 சாட்சி எப்போ வரும் அதையும் எழுதி இருக்கிறார். புரியுங்களா? உபத்திர காலம் எப்போ வரும்போது அதையும் எழுதி இருக்கிறார். மகா உபத்திர காலம் எப்போ வரும்போது அதையும் எழுதி வச்சிருக்கிறார். ஏன்னா ஆவியான நமக்குள்ள இருக்கிறார். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது நம்மை சகல சத்தியத்துகளை வழிநடத்துவார். வாசிங்க அந்த வசனத்தை. 16:13. யோவான் 16:13. அப்ப சத்திய ஆவியானவர் என்ன பண்ண மாட்டாரு? ஒருத்தருக்குள்ள அந்த சுயமா பேசவே மாட்டாரு. சுயநலத்தெல்லாம் சுயமான வசனத்தை எடுக்க மாட்டார். அவரே சொல்லிட்டாரு. இயேசு சொல்றாரு, அட்ரஸ் ப்ரூவ் பண்றாரு. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்களை நம்மை நடத்துவார். அவர் சுயமாய் பேச மாட்டார். கேள்விப்பட்டதை ஆவி என்ன பண்ணுவாரு? சொல்லி தருவார். நம்ம எல்லாருக்குள்ளயும் ஆவியானவர் இருக்கிறாரு. புரியுங்களா? அந்த ஆவியானவர் என்ன பண்றாரு? சகல சத்தியத்துக்குள்ள நம்ம நடத்துவார். அப்ப சகல சத்தியம்னா என்ன சொல்ற பாருங்க. சகல சத்தியத்துல நம்ம வழி நடத்துவார். அப்ப சகல சத்தியம்னு கேள்விப்படுறோம், ஆனா சகல சத்தியம்னா என்ன சொல்ல முடியுமா? சகல சத்தியம்னா என்ன? மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. சத்திய ஆவியாக அவர் வரும்போது அப்ப சகல சத்தியம்னா என்ன? இந்த வேத புத்தகம் முழுமையா சத்திய புத்தகம். அல்லேலூயா. அப்போ இதுக்கு மேல ஏதோ ஒண்ணு சொல்ல விரும்புறாரு ஆவியானவர். இந்த வேதத்துக்கு வெளியே சில காரியம். புரியுங்களா? இப்போ இந்த வேதத்துக்குள்ள புரியுங்களா, இது ஒரு சத்தியம். புரியுங்களா? இதுக்கு அடுத்தது வந்து ஒரு நித்திய புத்தகம் இருக்கிறது பரலோகத்துல. அது வெளிப்படத்துல இருக்குது. நித்திய புத்தகம்னு ஒண்ணு இருக்குது, ஒரிஜினல் புத்தகம் பரலோகத்துல இருக்குது. புரியுங்களா? அதுல முழுமையா இருக்குது, இதுல இல்ல. புரியுங்களா? இயேசு சில அற்புதம் செய்து எழுதாதவே இருக்கிறார், பைபிள் கொள்ளாதுன்னு. அப்ப எல்லாவற்றையும் என்ன பண்றார் ஆண்டவரே? இந்த ஆவியானவருக்கு எல்லாமே தெரியும். புரியுங்களா? ஒண்ணு இந்த வேதத்திலிருந்து தெரியும், பரலோகத்துக்குரிய தெரியும், பைபிள்ல எழுதப்படாத காரியம் தெரியும். அல்லேலூயா. இப்போ பாருங்க, நீங்க அந்த வசனத்தை மோசே குறித்து ஆண்டு ஒரு வார்த்தை பேசுறாரு. மத்தேயு 17ஆம் அதிகாரம் அங்கே 3ஆம் வசனம் நினைக்கிறேன். பாருங்க. பாருங்க, இங்க என்ன சொல்றாரு? அப்போது மோசேவும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள் அப்படின்னு யார் சொல்றது? யாருமா சொல்றது? அது மாதிரி மத்தேயு சொல்றாரு இல்ல. மத்தேயு தான் பார்க்கிறாரு, எழுதுறாரு பைபிள. இப்ப அவங்க என்ன பேசுனாங்க? பேசதான் காணப்பட்டாங்க. என்ன பேசியிருப்பாங்க?
என்ன பேசியிருப்பான்? என்ன பேசினான்னு அங்க போட்டுருக்கு பாருங்க. லூக்கா 9:30. லூக்கா 9:30. என்ன பண்ணிக்கிறாங்க? அடுத்த வசனம், எருசலேமில் நிறைவேற போகிற அது மரணத்தை குறித்து பேச. லூக்கா வந்து ஒரு டாக்டர், ஒரு மருத்துவர் லூக்கா. அதனால கொஞ்சம் என்ன பண்றாரு, அது விரிவாக்கி எழுதுறாரு. புரியுங்களா? மத்தேயு யாரு? டாக்ஸ் கலெக்டர் இல்ல, அவருக்கு தெரிஞ்சது எழுதுறாரு. ஆனா லூக்கா பாருங்க என்ன பேசுறாங்கன்னு எழுதுறாரு. அப்போ எருசலேம்ல எனக்கு எப்படி மரணம் வருமோ அதே போல மரணம் யாருக்கு வரும்? உங்க 2 பேருக்கும் வருன்றார். அல்லேலூயா. இப்போ வருமா வராதா? இவங்க கிட்ட பேசுறாரு. அப்போ மோசேக்கும் எலியாவுக்கும் பேசுறாரு. மோசே எப்போ மரிச்சாரு? எப்போ மரிச்சாரு? உபாகம் புத்தகத்துல 29வது கடைசி அதிகாரத்துல அவர் மரிக்கிறாரு. அல்லேலூயா. இந்நாள் வரைக்கும் அவருடைய கல்லறை எங்க இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அப்படியேப்பட்டவர் ஒருத்தர் புதிய ஏற்பாட்டுக்கு எப்படி வந்து மறுரூப மலையில் நிற்க முடியும்? ஒருத்தர் மறுரூப மலையில் நிற்கிறாங்கன்னா உயிரோடு இருந்தால் தான் மறுரூப மலைக்கு வர முடியும். அல்லேலூயா. மறுரூப சாயல் யாருக்கு கிடைக்கும்? யாருக்குமா கிடைக்கும் மறுரூப சாயல்? 1:15-58 வாசித்தீங்கன்னா மறுரூப சாயல் யாருக்கு கிடைக்கும் சொல்றா பாருங்க. 1:15-58. இல்ல 51 வாசிச்சிருங்க. 52. எக்கால தொனிக்கும் பாருங்க. மரித்தோருக்கு என்ன உண்டாகும்? ஒருத்த மரித்து இருந்தா அவங்க எப்படி எழுதிருப்பாங்க? அழிவில்லாது இருப்பது. அடுத்த தாசம் நாமன்றது யாரு? உயிரா எடுக்கிறவங்க. இப்போ மோசே மறுரூப மலைக்கு வர்றாரு. புரியுங்களா? அங்க எப்படி அவரு உயிர்த்தேர்ந்த சாயல வந்திருக்கணுமா, மறுரூப வந்திருக்கணுமா? மோசே மறுரூப மலையில வந்தாரே இல்லையா? அந்த வசந்த வாசித்து பாருங்க. வெளிப்பது 11:4. வெளிப்படுத்தின 11:4. பூலோகத்தில் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற இந்த 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. பூமியில என்ன செய்யறாரா? பூமியில ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற ஒலிவ மரம். புரியுங்களா? பூமியில அப்படின்னா பூமியில எங்க நின்னாங்க இவங்க 2 பேரும்? இயேசு புதிய ஏற்பாட்டுல வராரு. புரியுங்களா? மோசே அண்ட் எலியா பழைய ஏற்பாட்டுல மரிச்சிடுறாங்க. எலியா எடுத்துக்கொள்ளப்படுறாரு, மோசே மரிச்சிடுறாரு. புரியுங்களா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பூலோகத்தில் பூமியில் மேல இவங்க 2 பேரும் வந்து நிக்கிறாங்க ஆண்டவர் கூட. அப்ப எங்க நின்னாங்க? மறுரூப மலையில வந்து நிக்கிறாங்க. பூமியில தானே வந்து நின்னாங்க. இயேசு மறுபடியும் நினைக்கிறார். அது பூமியில இருக்குதா? அந்த மலை பரலோகத்தில் இருந்ததா? அப்போ இதுதான் எழுதுறாரு. இவங்க 2 பேரும் யாரு? இதை குறித்து சகாரிய புஸ்தகம் வாசிக்கலாம். 4:11. குத்துவிளக்கு வலதுபுறமாகவும் 12. கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே எனக்கு தெரியாது என்றான். அப்ப பாருங்க 14 சொல்றாரு. அப்போது அவர், இவைகள் 2 சர்வலோகத்துக்கு ஆண்டவராய் இருக்கிறவின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். அல்லேலூயா. அங்க என்ன சொல்றாரு? அங்கே
பூமிக்குன்னு சொல்றாரு, இங்க சர்வலோகத்துன்னு சொல்றாரு. எப்பவுமே ஆண்டவருக்கு முன்னாடி நிக்கிறவங்க இவங்க 2 பேரும். இவங்க பேரே ஆண்டவர் எழுதுறாரு. எலியா அண்ட் மோசே கொண்டு வராரு. ஹல்லேலூயா. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, சகல சத்தியத்தில் சொல்றது சொன்னார் பாருங்க ஆண்டவர். பரிசுத்த ஆவியானவர் அவர் வரும்போது சகல சத்தியத்தில் நடத்துவார்னா, எதெல்லாம் நமக்கு புரியலையோ அதெல்லாம் அவர் புரிய வைப்பார். அந்த ஆவியனை உனக்கு நிறைவாந்தா புரிய வைப்பார். அறக்குறையா நீங்க ஆவியனை புரிஞ்சுக்கிட்டா அவர் ஒரு நாள் உனக்கு புரிய வைக்க முடியாது, உனக்கு புரிஞ்சு கொள்ளவும் முடியாது. அதனால்தான் ஆவியானவர் எப்பவுமே என்ன செய்யணும், சொல்லும் போது உடனே கீழ்ப்படிஞ்சிடணும். புரியுங்களா? அப்போ உனக்குள்ள ஆவியானவர் நீங்க எடுத்துங்க, வீட்லயே எடுத்துங்க. ஒரு வார்த்தை 3 முறை சொல்லியிருந்தா அது செவி கொடுக்கலாம், மறுபடியும் சொல்ல மாட்டீங்க. அதே போல தான் ஆவியானவர் 3 முறை சொல்லுவாரு, செய்மா செய்மா செய்வான். நீ அதை செய்யாத, பைபிள் படின்னு 3 முறை எழுப்புவார். ஜெபம் பண்ணு இந்த நேரத்துக்கு அப்படின்னு எழுப்புவார். நாம என்ன பண்ண மாட்டோம், அங்க கீழ்ப்படியாது போனா ஆவியான தன் வேலையை என்ன பண்ணிடுறாரு, மறுபடியும் அவர் என்ன பண்ண மாட்டார், ஒரு முறை பேச மறுபடியும் பேசினே மாட்டார். புரியுங்களா? யோபுல பேசுறாரு அது மாதிரி வசனம். அப்போ ஆவியனை உள்ள தக்க வைக்கணும். உனக்கு அபிஷேகம் வரணும்னா வசனம் உள்ள போனாதான் அபிஷேகம் மேல ஊற்றப்படும். புரியுங்களா? அதாவது உள்ள வசனம் இல்லாம அவன் என்ன பண்ண மாட்டாரு, ஒரு மனுஷனுக்குள்ள பூரணமா கொடுக்கப்படாது. புரியுங்களா? வெறுமையான பாத்திரத்துல அபிஷேகத்தை ஊற்றினா எப்படி இருக்கும்? வசனம் இல்லாம 3 வருஷம் வசனத்தை கேட்டாங்க அப்போஸ்தலர்கள். பேதுரு சீசரை 3 வருஷம் கேட்டாங்க. என்னன்னு கேட்டிருப்பாங்க? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் கேட்டாங்க. இப்ப இந்த பரிசுத்தாவின் மேல இறங்கி வரும்போது இவங்க கேட்ட இந்த 4 புத்தகம் எங்க வந்துச்சு? இவங்க கேட்டாங்க பாருங்க, 4 புத்தகம் இயேசு கிட்ட. அந்த 4 புத்தகம் இருதயத்துக்கு வந்துருச்சு. நீ எந்த நாள்னாலும் பைபிள் படிச்சிடுங்க, ஆவியின் உனக்குள்ள இருந்தான்னா நீ பேசும்போது அந்த வசனத்தை இங்க இருக்குது, வெளிப்படுத்தல இருக்குது, தானியேல் புஸ்தகத்தில் இருக்குது, ஆதியாகம புஸ்தகம். ஏற்கனவே நீ ஆதியாகமத்தையும் வாசித்த, தியானம் பண்ணி இருக்கிற. எல்லா புத்தகத்தையும் நீ தியானம் பண்ணிட்டுனா நீ மெசேஜ் இதெல்லாம் வந்து நோட் பண்ண வந்து பேசல. நோட் பண்ணது வந்து யுத்த வீரனுக்கு தான் நோட் பண்ணி இருக்கிறேன். ஆனா இவ்வளவு எப்படி ஆவியை எடுத்து கொடுத்துனே இருப்பாரு. ஏன்னா அவருடைய வேலை என்னன்னா அவர் தான் பேசுகிறவர். இல்லையா? நீங்க வேதத்தை முழுமையா வாசிக்காம, முழுமையா தியானிக்காம, முழுமையா ஆராயாம நீங்க தேடி இருந்தாலும் கிடைக்காது. அதனால ஒரு டைம் ஆகுது, ஒரு முறையாவது 2 முறையாவது என்ன பண்ணிக்கணும், வேதத்தை முழுமையா கருத்தோட வாசிக்கணும். புரியுங்களா? வாசித்து பாருங்க, அங்க சொல்ற பாருங்க எப்படி வாசிக்கணும். நெகேமியா 8:8 பாருங்க எப்படி வாசிக்கிறாங்க, தீர்க்கமாய் வாசிக்கிறாங்க நியாயப்பிரமாண புத்தகத்தை. அல்லேலூயா. அப்ப இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை 5 புத்தகம், எத்தனை புத்தகம்? இந்த 5 புத்தகத்தையும் எப்படி வாசிக்கிறாங்க? தீர்க்கமாய் வாசிக்கிறாங்க. அடுத்தது அர்த்தம் சொல்றாங்க. 3வது விலங்கு பண்ணிடுறாங்க. புரியுங்களா? ஃபர்ஸ்ட் தீர்க்கமா வாசி சாதாரண அர்த்தம். புரியுங்களா? அதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு? அர்த்தம் சொல்றது ஆவிக்குரிய அர்த்தம். புரியுங்களா? விலங்கு பண்றது ரகசிய அர்த்தம். இல்லையா? சாதாரண அர்த்தமா நான் பேசலன்னா வசனத்தை அப்படியே சொல்லிட்டு போயினே இருப்பேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எதை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். அதுதான் வசனம் எதுனா அர்த்தம் பேச முடியும். அது சாதாரண அர்த்தம். அல்லேலூயா. அதை நம்ம பார்க்கிறோம். புரியுங்களா? பாரம்பரிய சபைகள்லாம் நம்ம போய் பார்க்கிறோம். சாதாரண அர்த்தத்தை மேல எதுவும் என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. கொஞ்சம் ஆவிக்குரிய சபைக்கு வந்தா அவங்க என்ன பண்றாங்க, இந்த ஆவிக்குரிய ஆவியானவர் எடுத்து பேசுறாரு மேய்ப்பர் மூலமா. அல்லேலூயா. அது யாருக்கு புரியும்? ஒரு மேய்ப்பருக்குள்ள ஆவியானவர் பேசுற போது அது யாருக்கு புரியும்? அது விசுவாசிக்கு எப்போ புரியும்? எந்த விசுவாசிக்கு புரியும்? எந்த விசுவாசி புரியுமா? ஆவிக்குரிய விசுவாசம் உட்கார்ந்தா புரியும். ஒருத்தருக்குள்ள ஆவியானவரே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணாது, அந்த மேய்ப்பர் பேசுறது அவங்களுக்கு புரியாது. அதனாலதான் நம்ம ஜலத்தினால ஞானஸ்தானம் எடுத்த பிறகு ஆவினால ஞானஸ்தானம் எடுக்கணும். ஜலத்தினால ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், ஆனா ஆவினால எப்ப எடுக்குது ஞானஸ்தானம்? 3 ஞானஸ்தானம் இருக்குது பைபிள்ல. எத்தனை ஞானஸ்தானம்? என்ன ஞானஸ்தானம்? தெளிப்பு ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. 3 ஞானஸ்தானத்தை குறித்து வாசிக்கலாம். 3:11 வாசிங்க. மத்தேயு 3:11.
3:11 மனம் திரும்புவதற்கென்று நான் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்ன செய்யறாரு? வல்லவராக இருக்கிறார். பாத்திரம் அல்ல. யாரு அவர்னா? யாரு? இயேசு. அவர் பரிசுத்த ஆவியினாலும், அவர் இரண்டாவது ஞானஸ்தானம் அவர் அக்னியினாலே ஞானஸ்தானம். இப்ப ஜலத்தினால் கொடுக்கிறது யாரு? யாமஸ்தானங்க. யாமஸ்தானம் இன்னைக்கு இருக்கிற மேய்ப்பர் தான் ஜலத்தினால் கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஆனா அதுக்கு பிறகு 2 ஞானஸ்தானங்கள் பாருங்க, புரியுங்களா? இந்த சரீரத்தில் எடுக்கிற ஞானஸ்தானம் மேய்ப்பர் கொடுக்கிறார். ஆவியினால் எடுக்கிற ஞானஸ்தானத்தை இயேசு, அல்லேலூயா, ஆவியான மூலமாய் கொடுக்கிறாரு. அக்னியினால் எடுக்கிறது யார் கொடுக்கிறது? 3 ஞானஸ்தானம் இருக்குது பாருங்க. 1 சரீரத்துல, 2 ஆவியில, 3வது ஆத்மால. அல்லேலூயா. ஆவியில கொடுக்கிற ஞானஸ்தானம் பரிசுத்த ஆவியா வந்து நம்முடைய ஆவியில இறங்குறாரு. சரீரத்துல கொடுக்கிறது ஜலத்தினால் எடுக்கணும். அக்னியினால் எடுக்கிற ஞானஸ்தானம் எங்க வருது? நம்முடைய இருதயத்துக்கு வருது. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. லூக்கா 24:32. பாருங்க, இந்த வேத வசனத்தை இயேசு என்ன பண்றாரு? சீசர்களுக்கு விளக்கி காட்டுறாரு. அப்போ அவங்களுடைய இருதயம் என்ன பண்ணுது? நம்ம எரியுது, இருதயம் கொழுந்துட்டி எரியுது. புரியுங்களா? வேத வசனம் அக்னியா மாறுது. 23:29 வாசிங்க. எரேமியா 23:29. எரேமியா 23:29. பாருங்க, என் வார்த்தை எப்படி இருக்கா? அக்னி போல இருக்கிறது. அப்போ இயேசு வார்த்தை பேசுறாரு. யாருகிட்ட? சீசர்கிட்ட பேசுறாரு. இப்ப சீசருடைய இருதயம் என்ன ஆகுது? மரித்து உயிர்த்தெழுந்து வராரு. எம்மாவூஸ் சீசரை சந்திக்கிறாரு. எம்மாவூஸ் சீசர்களுக்கு வசந்த பேசினே வராரு. புரியுதுங்களா? பேசும்போது முதல்ல அவங்களுக்கு அப்பத்தை விட்டு கொடுத்து கண்ணு திறக்கிறாரு. திறந்த பிறகு அவங்க பேசுறதை சொல்றாங்க. இப்போ கண்ணு திறக்காத வரைக்கும் அவங்களுக்கு என்ன தெரியாது? இருந்து குழந்தை விட்டு இதெல்லாம் சொல்லல. கண்ணு அவர் திறந்த பிறகுதான் அதுக்கு பிறகு என்ன சொல்றாரு? எங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லை, இவங்களே சொல்றாங்க. இப்போ அப்போ ஒரு மனுஷனுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியணும். வார்த்தையினால கொழுந்து விட்டு எரியணும். ஆவினால நம்முடைய ஆவி என்ன பண்ணணும்? நிரப்பப்படணும். ஜலத்தினால ஞானஸ்தானம் எடுத்துக்கிறோம். அப்போ 3 ஞானஸ்தானத்தை குறித்து அவன் பேசுறாரு. அல்லேலூயா. ஆனா அக்னினால ஞானஸ்தானம், ஆவியானவர் அக்னியாவும் ஊற்றுவாரு, உனக்கு குளிராமும் ஊற்றுவாரு, ஜலமாவும் ஊற்றுவாரு. அல்லேலூயா. ஒவ்வொருக்கும் வித்தியாசத்தை காட்டலாம். ஆனா ஆவி ஆத்மா சரீரத்துல, ஆவியும் ஆத்மாவுக்கு இயேசுதான் ஒரு என்ன பண்றாரு? சொல்ற வார்த்தை நிறைவேற்றாரு. ஏன் இருதயத்துல கொழுந்துட்டு எரியணும்? வார்த்தை இருதயத்துக்கு போயிட்டு இருதயத்தை கொழுந்துட்டு எரியணும் அந்த வார்த்தை. ஏன்னா இருதயத்தில் தான் இந்த 17 பாவங்கள் இருக்கும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நீங்க 21 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அங்க பட்டியல் போட்டு காட்டுறாரு ஒரு மனுஷனுடைய இருதயத்துல எத்தனை விதமான பாவம் இருக்குதுன்னு. அல்லேலூயா. இதுனா நம்ம பாவத்தை ஏத்தினா வந்தோம், அது ஆதாமுடைய சுபாவத்தை வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்து. அல்லேலூயா. ஆதாமுடைய சுபாவம் தான் நமக்கு யாருக்கு வந்தது? நமக்கு வந்தது. இதுல இருந்து நம்ம வெளியே வரணும்னா நம்முடைய இருதயம் என்ன பண்ணோம்? குழந்தை எரியணும். இப்ப நம்ம எரியறதுக்கு தான் தியானிக்கிறோம். புரியுங்களா? வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 39 3ஆம் வசனம். சங்கீதம் 33:9. 39:3. பாருங்க, இருதயம் எனக்குள்ள அனல் கொண்டது, தியானிக்கும் போது அக்னி மூணும், என் நாவினாலே வெண்ணம் போனுங்க. எப்பவுமே இருதயம் எப்படி இருக்கணும்? அனலா இருக்கணும். இருதயம் அனலா இருக்கணும், ஆவி அனலா இருக்கணும், சரீரம் அனலா இருக்கணும். அல்லேலூயா. 3 வசனம் இருக்குது. சரீரம் அனலா இருக்கிற வசனமா இருக்குது, ஆவியில் அனலா இருக்கணும், இருதயம் அனலா இருக்கணும். ஜெபிக்கும் போது ஆவி ரொம்ப அனலாயிடும். புரியுங்களா? தியானிக்கும் போது இருதயம் அனலா மாறிடும்.
புரியுங்களா? மூன்றாவது, இது ரெண்டும் வளரும் போது சரீரம் ரொம்ப எப்பவுமே பிபி எப்படி இருக்கும், பிரஷர் எல்லாம் கரெக்டா இருக்கும். புரியுங்களா? எந்த விதமான சந்தேகமே வராது. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா நம்முடைய மனசு வந்து ஆண்டோட வார்த்தையோட ஒப்பிட்டு வச்சிருக்கிறார். புரியுங்களா? வசனம் உள்ள போகும்போது சாந்தம் வந்துடுது, தாழ்மை வந்துடுது, பொறுமை வந்துடுது, அப்புறம் தேவனுக்கு கீழ்ப்படிதல் வந்து எல்லாமே தானா வேலை செய்யுது. நமக்குள்ள எந்த ஒரு கள்ள கபடமான காரியங்கள் இருக்காது. சுத்தமா வந்து எல்லாம் அவுட் ஆயிடும். ஏன்னா ஆண்டவருக்கு உண்மை இல்லாத எந்த ஊழியத்தையும் செய்ய முடியாது. புரியுங்களா? அந்த வசனத்திலே வளர வளர நமக்கு நாள் தள்ளுது. நம்ம ரட்சிக்கப்படுற அன்னைக்கு நம்மளுக்கு பூர்ண பரிசுத்தம் ஆக்க முடியும் ஆண்டவரால. ஆனா இந்த வேதத்தை அவர் எடுத்துட்டு உடனே அவர் பரிசுத்தம் வாய்க்கலாம் பூர்ண பரிசுத்தத்துல. இந்த வேதம் எது கையில கொடுத்தாருன்னா, நமக்கு சபை ஒன்று கொடுத்திருக்கிறாரு. அந்த சபை எதுக்கு? நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்தை வளர்வதற்காக, வருகைக்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்காக, நம்மோடு கூட ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ண, ஒரு ஆத்துமாவது இயேசு பற்றி சொல்லணும். அப்ப ஆவியானவர் யாருக்குள்ள இருக்கிறாரோ அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்தான்னா யாரை பார்த்தாலும் என்ன பண்ணிடுவீங்க? எந்த மனுஷனா இருந்தாலும் தைரியமா சொல்லுவாங்க வசனத்தை. ஏன் அப்படின்னா, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை சொல்றது யாரு? இயேசு மட்டும் தான் சொல்லியிருக்கிறார். மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை தருவது மீறி யாருமே என்ன பண்ண முடியாது. மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்குது யாருக்குமே தெரியாது. புரியுங்களா? நீங்க தெளிவா சொல்லி பாருங்க, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு அது கொடுத்து விலைக்கு சொல்லிட்டீங்கன்னா உடனே மனம் திரும்பிடுறாங்க. நாளில் தள்ளவே மாட்டாங்க. மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை நமக்கே தெரியல பாதி விசுவாசிகள். அதனால தானே வந்து மற்றவங்க மனம் தர மாட்டேன்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு சொல்ல, நாங்க உங்களுக்கெல்லாம் நல்லா தானே இருக்கிறோம். புரியுங்களா? உங்ககிட்ட கார் இருக்கிற மாதிரி எங்க கிட்ட கார் இருக்குது, உங்ககிட்ட இல்லாதது எங்கிட்ட நிறைய இருக்குதுன்றாங்க. புரியுங்களா? அவங்க பொருளாதாரத்தை ஆகி காட்டுறாங்க. ஆனா எல்லா பொருளும் நம்ம கிட்ட தான் இருக்கணும் அதிகமா. ஏன் நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா, நம்ம வளர்ச்சி இல்லாத ஆண்டவன் நம்ம கிட்ட கொடுக்க மாட்டாரு. புரியுங்களா? ஒரு 4 கார் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? வளர்ச்சி இல்லாத ஒரு விசுவாசிகிட்ட 4 கார் கொடுத்தா அவரை வாடி விட்டுருவாரு. ஆனா நல்லா வளர்ந்து ஒரு ஊழியக்காரர்கிட்ட 4 கார் கொடுத்தா 3 காரை 3 ஊழியக்காரத்தை கொடுத்துருவாரு. புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா அவர் பக்கம் அடைஞ்சுக்க, இவர் பக்கம் இல்லாதுக்கிறார். புரியுங்களா? எத்தனை இருந்தாலும் இப்ப ஐயா கிட்ட சொன்னேன், கேட்டிருந்தேன், என்கிட்ட ஒரு ரூம் தனியா இருக்குது, அதை வாடகை விடல, ஆனா அதே ஒரு ஊழியக்காரர் கொடுத்துன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வளர்ந்துருக்கிறனால அது சொல்றாரு. இல்லைன்னா அதுலயும் என்ன பண்ணுவான், சில வாடகை விட்டுட்டு காசு வாங்கினுப்பாங்க. அதெல்லாம் காசு வாங்கி தொந்தரவு பண்ணிப்பாங்க. மாசம் ஒரு 200 ரூபாய் ஏற்றினே இருப்பாங்க. புரியுங்களா? ஆனா நமக்கு தேவையானது ஒன்றுதான். புரியுங்களா? நீங்க என்னதான் ஒரு 10 பங்களா அது நமக்கு பெருசு இல்லை. புரியுங்களா? 4 பேருக்கு முன்னாடி நம்மள டாப் லெவலில் வச்சிருப்பாரு. ஆனா அதுல இருக்கிற அதுல வர பொருளாதாரத்துடைய தேவைகள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எடுப்பனா உனக்கு அதிகமா கொடுத்துட்டே இருப்பார். நம்ம அதை உலகத்துக்கு பயன்படுத்தினீங்கன்னா ஆண்டு கொடுக்கவே மாட்டேன், ஸ்டாப் பண்றாரு. சரிங்களா? ஆண்டவர் எவ்வளவு நம்மளை கொடுத்தாலும் அது யாருக்காக பயன்படுத்தணும்? ஆண்டவருக்காக பயன்படுத்தினா வந்துனே இருக்கும். புரியுங்களா? உனக்கு ஒரு குறையில்லாத வச்சுனே இருப்பார். ஏன் அப்படின்னா நீ அதுல உண்மையா இருக்கிற, நீ வளர்ற, உன் ஆவிக்குரிய வளரும் போது உனக்கு தேவைகளை சந்திப்பார். புரியுங்களா? சென்னையில ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு சாதாரண ஊழியக்காரர் தான். டிவி பேசுவார், டிவியில் அவரு மெசேஜ் கொடுக்கிறார். அவருக்கு உள்ளத்துல வந்து காலேஜ் கட்டணும், அதை கட்டணும், இதை கட்டணும், எல்லாமே என்ன இருந்தது. ஜோமனினே வந்திருக்கிறார். இவருடைய மெசேஜே ஒரு புறஜாதி என்ன பண்ண, ஒரு புறஜாதி ஒரு மகனை வந்து பார்த்துருக்கிறார். ஒரு மனுஷன் பார்த்து விடுதலை அடைஞ்சிருக்கிறார். புரியுங்களா? அவருக்கு எந்த டாக்டராலும் விடுதலை கிடைக்கல. புரியுங்களா? இவர் பேசும்போது தான் விடுதலை கிடைச்சது. உடனே அவர் வந்து ஒரு காணிக்கை இவருடைய போன் நம்பர் எழுதி ஒரு செக் அனுப்பினார். அந்த செக்கில் எவ்வளவு போட்டிருப்பாரு சொல்லுங்க? 99 கோடி. எத்தனை கோடி? 99 கோடி அதுல அந்த செக் புக்கில் இருந்தது. புரியுதுங்களா? ஏன் சொல்ல வரேன்னா, அவருடைய தேவைகள் அந்த மனுஷனுக்கு நம்ம கையில அற்புதம் செய்யக்கூடிய வல்லமை இருக்குது. நம்ம பேசும்போது அற்புதம் நடக்குது. புரியுங்க? அதை வச்சு ஆண்டவர் நம்மளுடைய சபையை டெவலப்மெண்ட் பண்றாரு. இல்லையா? அப்ப 99 கோடியை அவர் என்ன பண்ணிக்கிறார் கொடுத்து இன்னைக்கு சென்னையில பெரிய யூனிவர்சிட்டி வச்சு நடத்துறாரு. ஏன் இதை சொல்ல வரேன்னா, நம்முடைய தேவைகள் வந்து பூமியில எல்லாமே இருக்குது. புரியுங்களா? நம்ம வந்து ஒண்ணுமே இல்லாத இருக்குல்ல. நம்ம சத்தியத்தை அறிகிற அறிவில் வந்திருக்கும் போது நம்ம போடுற பிளான்லாம் நிறைவேறணும்னா அது தேவ சித்தத்தின்படி இருக்கணும். புரியுங்களா? தேவ சித்தம் இல்லாத நம்ம செய்தோம்னா நடக்காது.
அது நம்மளே கடன் வாங்கணும், நம்மளே எல்லாத்தையும் செய்து, அது தேவ சித்தம் கிடையாது. புரியுங்களா? ஆண்டவர் வந்து எப்போ நம்மளை டேக் ஓவர் பண்றாரோ, நம்ம ஊழியக்காரர் என்ன டேக் ஓவர் பண்றாரு, நமக்கு என்ன வேணும்னு அவர் சந்தித்தே இருப்பார். ஏன்னா ஊழியம் யாருடையது? நம்ம ஊழியம் செய்யறோமா? நம்ம அவருக்கு ஊழியம் செய்யறோம். அவருக்கு எல்லாம் தெரியும். நமக்கு சபை கட்டி தரணும், எப்போ கட்டி தரணும், எங்க இடம் வாங்கணும், எத்தனை ஏக்கரா வாங்கணும் அவருக்கு தெரியும். நம்ம வேலை ரெண்டே வேலை தான், ஒன்று ஜெபம் பண்ணு, சத்தியத்தில் நாடு. அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்றதுல சத்தியத்தில் நடக்கிறது இல்லை. அதனால நம்ம என்ன பண்றோம், நம்மளே முயற்சி பண்ணி அங்கங்க கடன் வாங்கி அப்புறம் சத்தியத்தை ஆலயத்தை கட்டிட்டு அப்புறம் எல்லாத்தையும் ஆலயத்தையும் என்ன பண்றோம், இன்னொருத்தையும் வித்துட்டு போயினே இருக்கிறோம். கர்த்தர் என்னோட பேசுற சொல்லி. அல்லேலூயா. அப்ப சத்தியம் நம்ம கிட்ட இருக்கணும், ரெண்டாவது ஜெபம் இருக்கணும். இது ரெண்டும் லெவலா இருக்கணும். ஒரு தண்டவாளம் மாதிரி ட்ரெயின் ஓடுதுன்னா ரெண்டு தண்டவாளம் கரெக்டா இருந்தா தான் ட்ரெயின் போய் சேரும். அது மாதிரி நம்ம சத்தியமும் ஜெபமும். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. புதிய ஏற்பாடு சபைக்கு சொல்றா பாருங்க ஆண்டவர். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்போஸ்தலர். நாங்களும் ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். 5ஆம் வசனம். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் எப்படி இருந்ததா? பிரியமா இருந்தது. அப்போ ஆதி காலத்துல அப்போஸ்தலருடைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா 2 வேலை கரெக்டா செய்தாங்க. 1 சத்தியம், 2 ஜெபம். சத்தியத்தை அவங்க போதித்தாங்க. அங்க பாருங்க என்ன சொல்றாங்க, சத்தியத்தை நாங்களும் ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும். புரியுங்களா? தேவ வசனம்னா என்னன்னா, தேவ வசனம் என்பது வித்தை குறிக்கிறது, திருவசனம் ஞானப்பாலை குறிக்கிறது. புரியுங்களா? பலமான ஆகார நீதியின் வசனத்தை குறிக்கிறது. வாசிங்க அந்த வசனத்தை. 1 பேதுரு 1:23. 1:23 வாசிங்க. தேவ வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அழிவுள்ள வித்தினால அல்ல, என்றென்றைக்கு நிற்கிறதமாகிய வேத வசனம் போட்டுதா, தேவ வசனம் போட்டுதா? தேவ வசனம் தான் அழிவில்லாத வித்து. அல்லேலூயா. அப்போஸ்தலர் புத்தகத்துல போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே தேவ வசனத்தால ரட்சிக்கப்படுறாங்க மக்கள். தேவ வசனம் அழிவில்லாத வித்து, திருவசனம் அழிவில்லாத ஞானப்பால். வாசிக்கலாம். 1 பேதுரு 2:3. திருவசனமாகிய நீங்கள் வளரும்படிக்கு புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல எப்பவுமே என்ன பண்ணோம்? திருவசனம் என்ன? ஆரம்ப வசனம். அல்லேலூயா. ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட பிறகு 1 முறை 2 முறை இந்த பைபிள் என்ன பண்ணோம்? நீ தேடிலாம் வாசிக்க, நீங்க தியானம் பண்ணதெல்லாம் ஆராய்ந்து பாரு, இது வாசிக்கணும். 1, 2, 3 யாராவது சபையில வந்துட்டாங்கன்னாவே உடனே அவங்க கிட்ட பைபிளை கொடுத்து இது என்ன பண்ணேன், டெய்லி 4 அதிகாரம் படின்னு சொல்லணும். புரியுங்களா? ஏன் அப்படின்னா அவங்க பைபிளை கரெக்டா படிச்சிட்டாங்கன்னாவே தசமம் கரெக்டா கொடுத்துருவாங்க. புரியுங்களா? அவங்க பைபிளை கரெக்டா வாசித்தா அவங்களுக்குரிய காரியங்கள் அவங்களே வெளிப்பட்டு. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா இந்த வேதத்தை அவங்க வாசிக்க 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 சுபாவங்களும் அவங்களே மாறுது. எல்லா தேவைகளும் அவங்க என்ன பண்றாங்க, கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வேதத்தை நம்ம அவங்களுக்கு சொல்லி தரதுக்கு முன்னாடி நம்ம அந்த தசமகத்தை குறித்து நம்ம பேசுறதுக்கு 10 வாரம் கூட ஆகலாம், 10 மாசம் கூட ஆகலாம். ஆனா அவங்களுக்கு உடனே கிடைக்குது. திருவசனன்றது இந்த அதிகாரத்தை, இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரத்தை என்ன பண்ணோம், தொடர்ந்து வாசித்தே இருக்கணும் திருவசனத்தை. அல்லேலூயா. 3வது நீதியின் வசனம், பலமான ஆகாரம். அது எப்ப கிடைக்குது? எப்படி? 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். காலத்தை பார்த்தால் போதனா இருக்க வேண்டிய அடுத்தது பாருங்க, நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உள்ளத்தை காணீர்கள். அப்படின்னா திருவசனம் குடிக்கிற மாதிரி இருக்கிறீங்க. 10 வருஷம் ஆயிடுச்சு, அப்படியே அதே வசனம் தான் இருக்கிறாங்க. அடுத்தது பால் உண்கிற குழந்தையா இருக்கிறபடியால் நீதியின் வசனத்தை பழக்கம் இல்லை.
பலமான ஆகாரம். பலமான ஆகாரம்னா என்ன? அந்த நீதியின் வசனம். அல்லேலூயா. பலமான ஆகாரம் என்பது உபதேசத்துக்குரியது. புரியுங்களா? உபதேசம் கொஞ்சம் எப்படி இருக்கும்? கண்டிஷன் வித்தியாசமா இருக்கும். மனைவிகள் கணவனுக்கு என்ன பண்ணலாம், அதுதான் உபதேசம். இது வந்து உபதேசம் மாத்திர எழுத முடியாது ஆண்டவர். புரியுங்களா? பிள்ளைகள் பெற்றோருக்கு, சபையார் மேய்ப்பருக்கு, வேலைக்காரர் எஜமானுக்கு, இதெல்லாம் கட்டளை, உபதேசம். சொன்னதை அப்படியே செய்யறதுதான் உபதேசம். அல்லேலூயா. இதை மாற்றினா என்ன பண்ண முடியாது? எழுத முடியாது. முதலாவது அன்பு யார்கிட்ட கூறணும்? பிரதான அன்பு தேவனிடத்துல. அப்புறம் முன்னிடத்தில் அன்பு கூறுவது போல அது என்னது? கட்டாயம் செய்தாகணும். இதெல்லாம் மாற்றவே முடியாது. புரியுங்களா? ஆண்டவர் எழுதினதுதான். அப்ப கொஞ்சம் உபதேசம் உள்ள வருது. புரியுங்களா? பலமான ஆகாரன்றது எடுத்து பிறகு கிடைக்காது. அந்த வசன வாசியம் 14 என்ன சொல்றா பாருங்க ஆண்டவர். பலமான ஆகாரமானது. அப்ப பலமான ஆகாரம் ஒருத்தருக்குள்ள போச்சுன்னா என்ன உண்டாகுது? நன்மைனா என்னன்னு, தீமைனான்னு தெரியும். பிசாசுனா யாரு, தேவனா யாரும் தெரியும். புரியுங்களா? உங்ககிட்ட ஏதோ வீட்டுல சொந்த உட்கார்ந்தா கூட அவங்க உட்கார்ந்து பேசினாவே ஆவியன் உணர்த்துவாரு, இது வந்து தவறான உபதேசம். அல்லேலூயா. அப்ப இந்த பலமான ஆகாரத்துல நீங்க பயிற்சி எடுக்கல அப்படின்னா நன்மை தீமை ஆகிடுங்க, தீமை நன்மை ஆகிடுங்க. அல்லேலூயா. அதனால யாருக்கு கஷ்டம், யாருக்கு வருத்தம் சொல்லுங்க. நீங்க பொண்ணடையத்துக்கு போறீங்க உங்க பையனுக்காக, நீங்க நல்ல சத்தியத்துல வளர்ந்துருந்தீங்கன்னா பேச்சில கண்டுபிடிச்சிடலாம். ஆனா உனக்கு வசனத்தை வளரலன்னா அது வருது போறது யாருன்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. அது பிறகுதான் தெரியும். கல்யாணம் பண்ணி ஆன பிறகுதான், கண்ணால் ஆன பிறகு என்ன தெரியுது? பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் நீங்க பலமான ஆகாரத்தில் பயிற்சி எடுத்தீங்கன்னா நன்மை என்னது என்று தீமை என்னது என்று ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பகுத்தறிவு செய்வார். புரியுங்களா? முயற்சி செய்யும். பூரண வயது உள்ளவருக்கே தகும். அல்லேலூயா. இது வந்து பலமான ஆகாரம். இதுதான் நீதியின் வசனம். இதுதான் என்ன பண்ணுது? பகுத்தறிவு கிடைக்குது. பகுத்தறிவு வரும்போது உன்னுடைய கிறிஸ்துவின் சாயலா மாறுறோம் நம்ம. புரியுங்களா? 4வது ஒரு வசனம் இருக்குது, சத்திய வசனம். என்ன வசனம்? ஃபர்ஸ்ட் சொன்ன தேவ வசனம். தேவ வசனம் என்ன? அழிவில்லாத வித்து, அந்த தேவ வசனம். திருவசனம் என்ன? கலகமில்லாத ஞானப்பால். அதுகளை மறந்துட்டீங்க. நீதி வசனம் என்ன? பலமான ஆகாரம். இப்ப சத்திய வசனம் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். என்ன வசனம்? சத்திய வசனம். வாசிக்கலாம். 1:17. யாக்கோபு 1:17. சாரி, 1:17 இல்ல, 1:27 வாசிங்க. பதினெட்டு வாசிங்க. 18. ஆகையால் அவர் சித்தம் கொண்டு நமது சிருஷ்டிகளில் முதல் பலன் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். போதும். அப்ப சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட வேண்டியது அவசியம். 2வது முறை. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் தேவ வசனத்தினால நம்ம ஜெனிப்பிக்கப்பட்ட ஞானசாரத்துல வந்துடுறோம் உள்ள. மறுபடியும் நல்லா வளர்ந்துட்டீங்கன்னா சபையில உன்னை மறுபடியும் ஆண்டு சத்திய வசனத்தினால ஜெனிப்பிக்கிறார். எதுக்கு ஜெனிப்பிக்கிறாரு? சத்திய வசனத்தினால எதுக்கு ஜெனிப்பிக்கிறார்? அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க. அவர் சித்தம் கொண்டு என்னது? முதல் பலனா, ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்றாரு. பார்த்தீங்களா? இப்போ நீங்க முக ஸ்டாலின் இருக்கிறாருன்னா அவங்க கூட போலீஸ் இருப்பாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா, செகண்ட் குவாலிட்டியா, தேர்ட் குவாலிட்டியா? ஒவ்வொரு மினிஸ்டர் அதுக்கு என்ன, அவங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில இருப்பாங்க. புரியுங்களா? எல்லாவற்றையும் நல்லா தேர்ச்சி பெற்றிருப்பாங்க. நல்ல தேர்ச்சி பெற்றதை கூட வச்சுப்பாங்க. இப்போ ஒரு பாஸ்ட் நல்ல ஹை குவாலிட்டி, நல்ல ஃபார்வர்ட் ஆகிட்டாரு, நல்ல எல்லாத்தையும் நல்லா ஆகிட்டாரு, அவர் கூட யாரும் வச்சுப்பாரு? பொதுவாக ஒருத்தர் ஆராதனை பண்ணி வச்சீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் அவருக்கு முள்ளு மாதிரி இருப்பாரு. அல்லேலூயா. ஆனா நல்ல ஒரு நல்ல டேலண்ட் உள்ள, நல்ல பக்குவம் அடைந்த ஒரு விசுவாசி பக்கத்துல வச்சா அவர் எங்க போனாலும் என்ன பண்ணுவாரு? ஏன் சொல்ல இவரு புரியும்.
புரியுங்களா? அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் என்னோடு கூட இருப்பது ஒரு முதல் பலனை நான் என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு என்று தெரிந்து கொள்றேன் அப்படின்னு வெளிப்படுத்தினல் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்றாரு. வாசிங்க. வெளிப்படுத்தல் 14:5. வெளிப்படுத்தல் 14:5 வாசிங்க. இவருடைய வாயில கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுக்கும் தேவனுடைய சிங்காசனத்திற்கும் முன்பாக மாசில்லாத இருக்கிறார்கள். போதும். 4ஆம் வசனம் வாசித்திருக்க. 4ஆம் வசனம். இவர்களே கற்புள்ளவர்கள், இவர்களே. அப்ப ஆட்டுக்குட்டியான எங்க போனாலும் அவங்க பின்னாடியே இருக்கிற இந்த குவாலிட்டி. அடுத்தது பாருங்க, இவர் மனுஷன தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியான ஆனவருக்கும் முதல் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இதுதான் 1,44,000 என்று 14:1 வாசிக்கிறோம். 14:1 இவர்கள் தான் நெத்தியில் என்ன பண்ணுறது, பிதாவின் நாமத்தை தரித்துக் கொள்வாங்க. அல்லேலூயா. அப்போ அந்த முதல் குவாலிட்டி யாருன்னா, புரியுதுங்களா, சத்திய வசனத்தில் ஜனிப்பிக்கப்பட்டா ஃபர்ஸ்ட் குவாலிட்டிக்கு போயிடும். கிறிஸ்துவோடவே கூட இருப்போம். புரியுதுங்களா? இல்லை நம்ம வெறும் தேவ வசனத்தில் ஜனிப்பிக்கப்பட்டிருந்தா அங்க பக்கத்தில் இருக்க முடியாது. ஆனா என்ன பண்ண முடியும், பூமியிலாவது பரலோகத்திலேயாவது புதிய அரசியலாவது எங்கன்னா ஒரு இடத்துல என்ன பண்ணுவார் ஆண்டவர், அவனை வைப்பார். வைக்க மாட்டாரா? வைப்பார். ஆனா அவர் கூடவே இருக்கிறனால ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தேவை, முதல் பலன். அதான் நம்ம வாசிக்கிறோம். 1 Corinthians 15:22 வாசிக்கிறோம். 21-22. அடுத்தது அவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து. போதும். அப்போ அவன் எப்படி உயிர்த்தெழுந்து வருவாங்க, தன் வரிசையில் உயிர்த்தெழுந்து வருவாங்க. புரியுங்களா? இங்க உட்கார்ந்து இருக்க அத்தனை பேருமே ஒரே டைம்ல உயிர்த்தெழுந்து போக முடியாது. அதுல முதல் உயிர்த்தெழுந்தவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. 2வது உயிர்த்தெழுதல் படையேற்பட்டோடைய பரிசுத்தவான்கள். 3வது உயிர்த்தெழுதல் மணவாட்டி சபை. அல்லேலூயா. 4வது உயிர்த்தெழுதல் 2 சாட்சி. அல்லேலூயா. 2 சாட்சி இருக்காங்க தெரியுமா? மகாபத்திர காலத்துல வந்து அவங்க மரிப்பாங்க. 2 சாட்சின்னு சொல்றாரு. 5வது உயிர்த்தெழுதல் யாரு? ரத்த சாட்சியா மரிக்கிறவங்க. அந்த கிறிஸ்து வந்த காலகட்டத்துல யூதர்கள் சபையில வந்து பாத்தீங்கன்னா பின்வாங்கனுங்க, புத்தி இல்லாத கன்னிகைகளை அதை சிக்குவாங்க. அந்த கிறிஸ்து சிக்கி தலை போவோம். அவங்களுக்கு அவங்க ரத்த சாட்சியம் மறிக்கும் போது இவங்க 6வது உயிர்த்தெழுதல் வந்து நிற்பாங்க. அல்லேலூயா. 7வது உயிர்த்தெழுதல் உலக பாவிகளாம் உயிர்த்தெழுந்து வருவாங்க. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. யோவான் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். யோவான் 5:29. இது 37 வாசிங்க. 28 வாசிங்க. 28. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனெனில் பிரேத குழியில் உள்ளவர்கள் அனைவரும். அப்ப பிரேத குழியில் யார் போவாங்க? பிரேத குழியில யார் அடக்கம் பண்ணுவாங்க? பிரேத குழியில இப்ப இயேசு கிறிஸ்து ரகசிய வரை வருகிறாரு. ஏற்கனவே கிறிஸ்துகள் மரித்தவங்க எங்க இருக்கிறாங்க? அவங்க பிரேத குழியில் இருக்கிறாங்களா, இல்ல 3ஆம் வானத்தில் இருக்கிற பேரடைசுக்குள்ள இருக்கிறாங்களா? இயேசு கிறிஸ்து ரகசிய வரப்போகுதுன்னு வச்சுங்க. கிறிஸ்துகள் மரித்தவங்களாம் அவங்க எங்க இருப்பான்னு கேட்கிறேன். வாசிக்கலாம். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 16-17. ஐந்து வாங்க. 5 சரி, 4 தான். 4 பாருங்க. 1 Thessalonians 4. 1 Thessalonians 4ஆம் அதிகாரம்
ம் தாங்களும் சொல்கிறதாவது ம் கர்த்தருடைய வருகை முன்பு ம் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைதலுக்கு முந்திக் கொள்வதில்லை. ம் ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் கர்த்தத்தாம் ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். எழுந்திருப்பார்கள். பாருங்க, மேகங்கள் மேல் அவர்களோடு கூட அப்படின்னா யார் அது? மேகங்கள் மேல் அவர்களோடு கூட நாம என்ன பண்றோம்? போய் இணையறோம், எடுத்துக்கொள்ள. அப்ப மேகங்கள் மேல் அவர்கள்லாம் யாரு? அதாவது கிறிஸ்துக்குள்ள மறித்தாங்க பாருங்க. அவங்க எங்க இருக்கிறாங்கன்னா மூன்றாவது பேரடைஸுக்குள்ள இருப்பாங்க. மூன்றாவது வானத்தில் இருக்கிற பேரடைஸுக்குள்ள தான் அவங்க என்ன பண்ண இலை பாருவார்கள். அது குறித்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 13:14. ம் 14-13 வருஷம் 14-13 14-13. இல்ல 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 அது இல்லம்மா, இந்த வாசம் கேட்டேன். வாக்கியவனிலிருந்து எழுது ஒழிந்து இளைப்பாறுவார்கள். போவோம். அப்ப இங்க என்ன சொல்றாரு ஆண்டவரே? இளைப்பாறுகள் இடம் எங்க? பிரேத குழியில யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? இலை பாற மாட்டாங்க. பிரேதக்குள்ள இலை பாருவாங்களா? ஆனா இயேசு என்ன சொல்றானா, இதை குறித்து நீ ஆச்சரியப்பட வேண்டாம். இந்த பூமியில நன்மை செய்து இருக்கிறாங்க. இப்ப காந்தி இருக்கிறான்னு வச்சு, காந்தி யாரு? நாமா அவர் நன்மை செய்திருந்தா அவர் நிச்சயமா வந்து எங்க வருவாரு? பரலோகத்துக்கு வர முடியுமா? வர முடியாதா? இப்ப நீங்க வந்து இந்த ஊருக்கு வந்தீங்க, ஒரு இந்து வந்து அவங்க உங்களுக்கு ஒரு இடம் கொடுத்து வாடகை வீட்டை கொடுத்து உனக்கு அவங்க உங்களுக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு உதவி செய்தாங்கன்னா அந்த உதவியை கர்த்தர் மறப்பாரா? மறந்துடுவாரா? புரியுங்களா? அவங்களையும் கர்த்தர் என்ன பண்ற? உள்ள கொண்டு வரணும். உலகத்துடைய ராஜாக்களும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ன கொண்டு வருவாங்க? பிரவேசிப்பான்னு இருக்கு. அப்போ நன்மை செய்தவர்கள் பிரேத குழியில இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு இளைப்பாறு மேல போக மாட்டாங்க. புரியுதுங்களா? 1000 வருட சாட்சி முடிஞ்ச பிறகுதான் இவங்க 6வது உயிர்த்தேர் 7வது உயிர்த்தேர் வருவாங்க. 6வது உயிர்த்தேர் உலக நீதிமான்கள், 6வது 7வது உயிர்த்தேர் உலகத்துடைய பாவிகள். நன்மை செய்தவர்கள் தீமை செய்த ஆக்கினை அடைவார்கள். நன்மை செய்தவர்கள் தேவ சமத்துக்கு வருவாங்க. அல்லேலூயா. அப்ப நன்மை செய்தவங்களும் ஒரு கூட்டம் எங்க போகுது? வரும். ஏன் வரும்னா அவங்க நமக்காக என்ன பண்ணி இருக்கிறாங்க? எத்தனையோ பேர் நமக்கு உதவி செய்திருக்கிறாங்க. அவங்க இந்தா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், யாரனா இருக்கலாம். உனக்கு வீட்டை வாடகை கொடுத்து அந்த வீட்டில் உனக்கு ஜெபம் பண்ணதுக்கு இடம் கொடுத்து உனக்கு அதெல்லாம் கொடுக்குறாங்க. புரியுங்களா? கொடுக்கும் போது நம்ம என்ன சொல்றோம்? கர்த்தர் உன்னை அப்படி நம்மளே சொல்லி 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 அவங்களை என்ன ஜெபம் பண்ணிடுறோம். அப்ப நற்கிரியை செய்யறவங்களே கர்த்தர் மறக்கிறது இல்லை. மறப்பாரா? மறப்பாராங்கம்மா? அப்போ நம்ம தேசத்துல இந்திரா காந்தி அவங்க தேசத்துக்காக ஆளுகை செய்தான்னு வச்சுக்கோ, அவங்க நன்மை செய்தா எங்க போவாங்க? கட்டாம வருவாங்க. புரியுங்களா? காமராஜர் அவரை மதிச்சிருக்காரு, அவர் எங்க போவாரு? ஏன் அப்படின்னா நன்மை செய்கிறவர்களே கர்த்தர் விடுறதில்லை. ஏன்னா அவரும் அவங்களுடைய கடவுளை, அவங்களும் யாருடைய பிள்ளை? கர்த்தருடைய பிள்ளைங்க தான். நமக்கு ரட்சிப்பு நம்ம மனவாட்டின்றது வேற. புரியுங்களா? பிதாவிடத்துல போகிறவங்க அது வேற. புரியுங்களா? அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? நன்மை செய்தவர்களுக்கும் இடம் கொடுக்கிறார், பாவிகளுக்கு தான் நம்ம ஆக்கினை திரும்ப கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப 7 உயிர்த்தேர்தல் இருக்குது. எத்தனை உயிர்த்தேர்தல்? அப்ப 7 உயிர்த்தேர்தலும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் யார் உயிர்த்தேர்ந்து வருவாங்க? இந்த உலகத்துல முதல் யார் உயிர்த்தேர்ந்தது? இயேசுதான் முதல் உயிர்த்தெழுந்தார். இதுக்கு பிறகு என்ன உயிர்த்தெழுந்துக்கிறாங்க இது வரைக்கும்? அது தெரியல. முதல் பலவன் ஆனவர் இயேசு. நம்ம 1 Corinthians 15:21 வாஸ்தம். இந்த உலகத்துல முதல் உயிர்த்தெழுந்தவர் இயேசு ஒருவர். அல்லேலூயா. இன்னும் யாரும் என்ன பண்ணல? உயிர்த்தெழுந்து வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. புரியுதுங்களா? உயிர்த்து எழுந்தாங்க. ஆனா அவங்க இப்ப எங்க இருக்கிறாங்க? வாசிக்கலாம். மத்திய 27:51 வசனம். 27:51 வாசிங்க. 27:51.
இதை பாருங்க, இயேசு ஆவி விடுறாரு அப்படின்னா அது மேல் தொடை கீழ் வரைக்கும் வச்சு திரசாலை கிழிந்தது. அடுத்தது கண்மலையெல்லாம் பிளந்தது, பாருங்க கல்லறைகள்லாம் திறந்தது. அப்ப கல்லறை எங்க இருந்தது? இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது ஒரு கல்லறை இருந்தது. அது எந்த கல்லறை? ஆபிரகாம் வந்தாரு பாருங்க, அந்த கல்லறை எல்லாம் திறந்துக்குது. திறந்து எல்லா பரிசுத்தம் என்ன பண்றாங்க? உயிர்த்தேர்ந்து எங்க போயிட்டாங்க? எங்கேயுமே போல, அங்கேயே நின்று இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தேர்ந்த பிறகுதான் இவங்களுக்குள்ள ஆவி வந்து உள்ள சேரும். இயேசு கிறிஸ்து ஆவி விடும் போது பரிசுத்தவான்கள் இழந்துக்கிறாங்க. இயேசு உயிர்த்தெழுந்துக்கும் போது ஆவி அவங்களுக்குள்ள போய் அவங்களை நடக்கிறதுக்கு கொண்டு வருது. அல்லேலூயா. இப்படிதான் ஆண்டவர் பிளான் போட்டிருக்கிறார். அப்போ பழைய ஏற்பாட்டுடைய பரிசுத்தம் முதல்ல எழுப்பினார். ஏற்கனவே ஆண்டவர் என்ன பண்றாரு? கல்லனுக்கு சொல்றாரு, நீ இன்று எங்க இருப்ப? அன்னைக்குதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? பேரடைஸ் ஓபன் பண்றாரு. வேதத்துல 3 இடத்துல தான் பேரடைஸ் பத்தி எழுதியிருக்கிறார் ஆண்டவர். புரியுங்களா? அப்போ பேரடைஸை ஓபன் பண்ணி இந்த இவர்களை கொண்டு போய் எங்க வைக்கிறார்? இலைப்பாறுகளை வைக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒருத்தர் கிறிஸ்துக்குள்ள மரிக்கிறவங்களுக்கு உடனே எங்க போவாங்க? அவங்க மரணம் சந்திக்கும், சரீரம் ஒரு பக்கம் இருக்கும். அந்த சரீரத்தை அவங்க ஆத்மா சரீரத்தை பார்ப்பாங்க. புரியுதுங்களா? நம்ம மரிச்சிட்டு பிறகு உடனே சரீரத்துக்கு உயிர் கிடைச்சது. அதுக்குதான் நமக்கு மரணமே இல்லைன்றார் ஆண்டவர். புரியுங்களா? அதனாலதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்டியனுக்கு ஜீவன். ஏன் சொல்றாருன்னா, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கையை அது ருசி பார்க்கறான். அப்படி சொல்லி ஒரு ருசி பார்த்துறான். அதனால அவன் பரலோகத்துக்கு போகணும் ரொம்ப விருப்பம் பண்ணணும்னுவான், ஆசைப்படணும்னுவான், இந்த பூமி வேணான்னு சொல்லுவான். நம்ம பூமியை தான் அதிகம் பிடிச்சின்னு உட்காடுறோம். ஆனா நல்லா நீங்க வசந்த வளர 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 பார்த்தீங்கன்னா நீங்க ஆண்டோடு வாழ்வதற்கு அதிகமாக பிரயாசப்படுவீங்க. ஏன்னா நம்முடைய இந்த ஜீவன் வந்து, புரியுங்களா, நம்ம பிடிச்சலாம் வைக்க முடியாது. ஆனா இது என்ன செய்யும்? ஒரு நாள் போகும், போவாதான். ஆனா நம்ம போவதுக்கு முன்பாக நம்ம ஆயத்தமாயிடணும். மரணம் யாருக்கு எப்பனாலும் வரலாம். புரியுங்களா? இல்லைங்க, அந்த அம்மாவுக்கு ஒரு 10 வருஷம் 10 வரும், ஐயாவுக்கு 20, அப்படிதான் கிடையாது. ஆண்டவர் தோட்டத்தில் இறங்குவார். அவருக்கு சிறந்த பூக்கள் எதுன்னு அதை என்ன பண்ணுவார்? பறிச்சிடுவாரு. அதனால நம்ம வந்து அப்படியே நாளைக்கு பார்த்துக்கலாம், பாவம் நாளைக்கு பண்ணலாம், நாளைக்கு சர்ச்சுக்கு போகலாம், அடுத்த மாசம் பார்த்துக்கலாம், திருவந்தாத்துக்கு அடுத்த மாசம், அப்படிதான் கிடையாது. புதிய ஏற்பாட்டு சட்டம் என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் அதிகமான ஆசை நமக்கு கொடுத்தார். நம்ம அனுதினமும் பரிசுத்தமாகணும், அனுதினம் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளணும், அனுதின வேதத்தை வாசிக்கணும், அனுதினம் ஜெபிக்கணும், அனுதின சபைக்கு போகணும், அனுதினம் நமக்கு சபையே கதியா இருக்கணும். உலகத்தை நம்ம மறக்கணும். நம்ம என்ன பண்றோம்? உலகத்தை மறக்கதே இல்லாதனால்தான் வசனம் ஒண்ணு கூட உழப்ப மாட்டேங்குது, ஜெபம் பண்றது இல்லை. பாஸ்டர் கூப்பிட்டா நான் அங்க போறேன் இங்க போறேன் டைம் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. புரியுதுங்களா? நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ நமக்கு இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்றாரு? ஆண்டவர் வேறு பிரிச்சுட்டாரு. உலகத்தோட நம்மளை இணைக்கிறதுக்காக பிரிக்கல, உலகத்துல இருந்து பிரிச்சு எடுத்து உலகத்துக்கு நம்ம யாரும் காட்டணும். புரியுங்களா? நம்ம கையில அற்புத அடையாளம் கொடுக்கிறார். விசுவாசம் நடக்கிற அடையாளங்கள். அப்ப நம்ம போய் வியாதி மேல கை வைக்கணும். ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க 10 பேர் போய் வச்சு பாருங்க, 10 பேருக்கு ஜெபம் பண்ணா ஒரு நாள் அது ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரும். வருமா? வராதா? ஆனா ஒரு சண்டை கூட நம்ம போறது இல்லை. எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? இயேசு பற்றி சொல்றதுக்கு நம்ம வெட்கப்பட்டோம்னா பரலோகத்தில் நம்ம வெட்கப்பட வேண்டிய அவசியமாயிடும். கர்த்தர் அங்க நியாயத்தை தருவாரு பரலோகத்துல. நான் உனக்காக எதுக்கு ரட்சிக்கப்பட்டு உன்னை சபையில சேர்த்தேன் அவன் கேட்பாரு. அப்ப நம்ம சொல்லுவோம், ஆண்டரே நான் வந்து எனக்கு கார் இல்ல பங்களா இல்ல, அதுக்கு தான் சர்ச்சைக்கு வந்து சொல்ல முடியாது. அல்லேலூயா. உன்னை நம்ம எதுக்காக ரட்சித்தார்னா, ஒரு குழந்தை எதுக்கு பெத்து எடுத்துக்கிறாங்க? ஒரு தாய்க்கு எதுக்கு பிள்ளை பிறக்கணும்? அந்த பிள்ளை ஒரு நாள் தாய்க்கு என்ன பண்ணும்? எட்டி உதைக்கணுமா இல்ல உதவி செய்யணுமா? உதவி செய்யணும். அதே போல ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டவர் சபையில சேர்க்கிறாரு. அந்த பிள்ளை எதுக்காக வச்சுக்கிற சபையில? அவருக்கு உதவி செய்வதற்காக, அவருக்கு வேலை செய்வதற்காக. அப்ப ஆண்டவருக்கு வேலை செய்வதை நம்ம இங்க உட்கார வச்சிருக்கிறார். இல்லைங்க, மேய்ப்பர் மட்டும் தான் வேலை செய்யணும், என் வேலை எல்லாம் கிடையாது. நான் வருவேன் 8 மணிக்கு சர்ச்சுக்கு வரும், 11 மணி வீட்டுக்கு போயிடும், அதோட அடுத்த வாரம் வருவேன். அப்படிலாம் ஆண்டவர் என்ன பண்ணல யாருமே. அப்படி நினைக்கிறவங்க வருகையில போகவே முடியாது. உனக்கும் மேய்ப்பருக்கும், உனக்கும் சபைக்கும், உனக்கும் ஜபத்துக்கும், உனக்கும் வேத வாசிப்புக்கும் எப்படி இருக்கணும்? ரொம்ப நெருங்கிய பழகன போல இருக்கணும் நம்முடைய வாழ்க்கை. அப்பதான் வருகையில போக முடியும். புரியுங்களா? ஏன் இதை சொல்றேன்னா, நாங்க அது மாதிரி பழகி வந்து கொண்டிருக்கோம். தினந்தோறும் ஆணுடைய வார்த்தையோட, ஜபத்தோட, சத்தியத்தோட, தேவனுடைய பிள்ளைகளோட அதிகமாய் உற்சாகமா ஓடிக்கொண்டிருக்கோம். புரியுங்களா? எல்லாரும் மேலும் இந்த கடமை சுவிசேஷத்தை என்ன பண்ணோம்? அறிவிக்கணும். யாருக்குமே சுவிசேஷம் அறிவிக்கூடாது.
நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கிற ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணணும். புரியுங்களா? அவங்க முன்னாடி சாட்சியா ஜீவிக்கணும், இடர் இல்லாத வாழ்க்கை வாழணும். அவங்க கிட்ட போய் கடன் வாங்கிக்கிறேன், அவங்க கிட்ட போய் நம்முடைய பலவீனத்தை சொன்னா அவங்க மனம் திரும்பவே மாட்டான். நம்முடைய பலவீனத்தை கர்த்தருக்கு மட்டும் தான் தெரிவிக்கணும். அல்லேலூயா. இல்ல உங்க மேய்ப்பருக்கு தெரிவிக்கணும். நீங்க புறஜாதிகளுக்கு போய் தன்னுடைய பலவீனங்களையும் தன்னுடைய வீக்னஸ் பாயிண்ட் எல்லாம் சொல்லி இருந்தீங்கன்னா ஒரு நாள் மனம் தர மாட்டான். நீங்க அவனால உங்க மூலமாக இடல் அழிஞ்சிடுவாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? எல்லாருமே புரியுது. கரங்களை தட்டி தேவநாமத்தை மேம்படுத்த. அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. சிடி டிவிடி ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.